திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் உள்ள நமது செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, தற்போது இந்த 2 மாவட்டங்களை பொறுத்தவரை எத்தனை நபர்களுக்கு தற்போது வரை டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது? அரசு மருத்துவமனைகளில் இவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படுகிறதா? முழுமையான விவரங்கள். அதாவது கடந்த 2012ஆம் ஆண்டு இந்த டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் பரவ துவங்கியது. திருநெல்வேலியுடைய ஒருங்கிணைந்த மாவட்டமாக அப்போது இருந்தது. கடையநல்லூர் பகுதியில் இந்த டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது முதலாவதாக வந்த நிலையில் அந்த ஆண்டில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள். 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு தற்போது மீண்டுமாக இந்த டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவ துவங்கி இருக்கிறது. மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் முழுமையாக இந்த காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு வாரத்திற்கு மேலாக பரவ துவங்கி இருக்கிறது. தற்போது வரைக்கும் தினமும் 200க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடிய நிலையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை அவர்களுக்கான சிகிச்சை அப்படிங்கிறது அளிக்கப்படுகிறது. அரசு மருத்துவமனையை விட தனியார் மருத்துவமனையில் இந்த காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக அவர்கள் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த அரசு மருத்துவமனையை பொறுத்தவரைக்கும் அவர்கள் சிகிச்சை குறைபாடு இருப்பதாக குற்றம் சாட்டி தனியார் மருத்துவமனைக்கு செல்கிறார்களா என்பது குறித்தும் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. திருநெல்வேலி மாநகரை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா 560 பணியாளர்கள் இதற்காக நியமிக்கப்பட்டாலும் கூட அவர்கள் இந்த கொசு ஒழிப்பு பணியில் நியமிக்கப்பட்டாலும் கூட அவர்கள் மாற்று வேறு பல்வேறு பணிகளுக்கு பணியமர்த்தப்படுகிறார்கள் என்ற காரணத்தினால் இந்த கொசு ஒழிப்பு அப்படிங்கிறது முழுமையாக செய்யப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் பொதுமக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. புறநகர் பகுதியை பொறுத்தவரைக்கும் போதுமான பணியாளர்கள் இல்லை. 180 பணியாளர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் மாவட்டம் முழுவதும் இந்த கொசு ஒழிப்பு பணி அப்படிங்கிறது சரியான முறையில் நடைபெறவில்லை. அதன் காரணமாகவும் திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் பருவமழை அப்படிங்கிறது போதுமான அளவு இல்லை. குறைந்த அளவு மழையே அவ்வப்போது பெய்வதன் காரணமாக தண்ணீர் தேங்குகிறது. 2 நாட்கள் மழை, 2 நாட்கள் மீண்டுமாக வெயில் அப்படிங்கிற சூழல்ல தண்ணீர் ஆங்காங்கே தேங்கக்கூடிய நிலையில இந்த கொசு வளர்ந்து இந்த டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது பரவுகிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அரசு மருத்துவமனையை பொறுத்தவரைக்கும் அந்த தகவல்கள் அப்படிங்கிறது முழுமையாக வெளியே சொல்லப்படாவிட்டாலும் கூட காய்ச்சல் குறித்த தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் எவ்வளவு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த பிரத்யேக தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் மற்றும் நேற்று மட்டுமே 100 நோயாளிகள் இதற்காக காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 60 பேர் டெங்கு பாசிட்டிவ் அப்படிங்கிற நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதான் உண்மையாக இருக்கிறது. சிவரஞ்சனி, டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கைக்கு அரசு செவிமடுக்க வேண்டும் என்பதை நாம் பதிவு செய்தாக வேண்டும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.